ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உயிராக நானே உறவாகினேனே நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 18. மனைவியை காதலாக பார்த்தபடியே மித்ரன், இப்போது கிளம்புனா கூட சில மணி நேரத்தில் நம்ம கொடைக்கானல் போயிடலாம் ஆத்மிகா, கிளம்பலாமா? மனைவியின் காதருகே தாபத்துடன் கிசுகிசுப்பாக கேட்ட மித்ரனிடம் தன் காத ஜிமிக்கி கன்னத்தில் உரச தலையசைத்து சம்மதம் தெரிவித்த மனைவியின் அருகில் கிறக்கம் கொண்டவனாக அவளது கைவிரல்களை வேகத்துடன் இறுக்கி கொண்டான் மித்ரன். ஆனால் இப்போதான் மாமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை இப்படியே விட்டுட்டு நாம பாட்டுக்கு கிளம்பி போகிறது சரியில்லையே ஆத்மிகா. கணவனின் கவலை தோய்ந்த குரலில் ஏமாற்றம் அறிந்திருப்பதை புரிந்து கொண்டவளாக அவனை ஆறுதலாக பார்த்தாள் ஆத்மிகா. அதனால் என்னங்க, இப்போதைக்கு கொடைக்கானல் போக வேண்டானா நம்ம வீட்டுக்கு போகலாம், சரியா? கணவனுக்கு வேண்டிய தனிமையை உடனடியாக கொடுத்துவிட வேண்டும் என்கிற வேகத்துடன் கூறிய மனைவியிடம் மறுப்பாக தலையசைத்தான் மித்ரன். எனக்கு கொடைக்கானலில் இருக்கிற நம்ம வீடு தான் ராசியானதுன்னு தோணுது ஆத்மிகா. என்ன இருந்தாலும் நீ என்கிட்ட முழுசாக நெருங்கி வந்தது அங்கே தானே, அதனால். சிந்தனையாக புருவம் சுழித்து அமர்ந்தவனுக்குள் எதுவோ தோன்ற தெளிவு பிறந்து விட்டது என்பதைப் போல லிங்கேஸ்வரனை ஏறிட்டு பார்த்தான் மித்ரன். என் மாமா, டாக்டர் உங்களை கொஞ்ச நாளைக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்க சொன்னார் இல்லை மாமா? நம்ம வேணும்னா நம்ம கொடைக்கானல் வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு வரலாமா மாமா? அங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டாக்டராக இருக்கான், அதனால் எந்த பயமும் இல்லாமல் இருக்கலாம். லிங்கேஸ்வரனை தவிர மற்ற அனைவருக்குமே ஒரு விதமான மாற்றம் தேவை என்பதைப் போல அனைவரும் மித்ரனை ஆறுதலாக பார்க்க, லிங்கேஸ்வரனின் பயம் புரிந்தவனாக அவருக்கு ஆபரேஷன் பண்ணிய மருத்துவரிடமே நேரடியாக பேசி அவரிடம் அனுமதி பெற்றுவிட்ட மித்ரன் அனைவரிடமும் வெற்றிக்குறியாக தன் கட்டை விரலை உயர்த்தி காட்ட, அடுத்த 1 மணி நேரத்தில் மித்ரன் மற்றும் லிங்கேஸ்வரனின் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்திருந்த இனோவா கார் கொடைக்கானல் நோக்கி பயணிக்க துவங்கியது. மித்ரனின் காரை டிரைவர் ஓட்டி கொண்டிருக்க அவர் அருகில் அமர்ந்திருந்த சுதீப்புடன் அந்த கார் இனோவா காரினை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. இதை கேளுங்கண்ணா, ஆஸ்பத்திரியில் லிங்கேஸ்வரனை பார்க்குறதுக்கு பாலாமணி வந்தா. அவள் சொல்கிறத கேட்டு மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. மித்ரன் காரை ஓட்டி கொண்டிருக்க அவனுக்கு அருகே இருந்த இருக்கையில் ஆத்மிகா அமர்ந்திருக்க, அதற்கு அடுத்தாற் போல இருந்த இருக்கையில் லிங்கேஸ்வரன் மனைவியின் மடியில் தலை வைத்து படுத்திருக்க, பின்புற இருக்கையில் அண்ணனுடன் அமர்ந்திருந்த பகவதி ஆனந்த குரலில் கூறியதை கேட்ட செல்வானந்தம் அவளது ஆனந்தத்திற்கான காரணம் புரியாதவராக அவளை கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தார். பாலாமணி ரொம்ப நேரமாக அந்த களவாணி பையன் பிரதீபை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தானே. ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிறதெல்லாம் இப்போ இல்லை போல இருக்குண்ணே. அதுக்குள்ளேயே இந்த பயலோட வாழ்க்கை தலகெல்லாம் மாறி போயிடுச்சான். அந்த பொண்ணு அவதான், அந்த கோடீஸ்வரி. இந்த பையனை கால் தூசிக்கு கூட மதிக்கிறது இல்லையா. இவனை பற்றி தான் நம்மளுக்கே நல்லா தெரியுமில்ல. இவன் உடம்பு வளைய வேலை பார்க்காம சொகுசாக இருக்கணும்னு நினைக்கிற ஆளாச்சே. ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் கெட்டிக்கார பொண்ணு போல். ஒழுங்காக வேலை பார்த்தா இங்கே இரு, இல்லைன்னா ஒன்றரை பொட்டி படுக்கை கட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு ஓடி போயிருன்னு சொல்லிடுச்சான். இதை கேட்டுட்டு பைரவி சும்மாவா இருந்துச்சு? அதுதான் ஊரறிஞ்ச ரவுடியாச்சேம்மா. அவளோட அடாவடித்தனமெல்லாம் அங்கே ஒன்றும் செல்லுபடியாகலையாட்டக்குதுண்ணா. இப்போ தான் அந்த வெட்டி பயலோட சேர்ந்து இளம்பரையோட வாழ்க்கையும் அங்கே கொண்டுட்டு போய் மாட்டி வச்சுக்கிறாளே. நாம் ஏதாச்சும் பேசுனா மகளோட வாழ்க்கையும் சேர்ந்து கெட்டு போயிடணும் வாயை பொத்திட்டு பேசாத இருக்கிறாளாமா. அந்த வீட்டுக்காரங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இனிமேல் சொந்தம்னு சொல்லிட்டு பிரதீப் வீட்டை சேர்ந்தா ஒரு நாய்க்குட்டி கூட வீட்டு வாசப்படி முதிக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாமா. பாவம் அந்த இளம்பர பொண்ணு என்ன செய்யுதோ. அது தங்கமான பொண்ணாச்சேண்ணா, அதுக்காக இடம் பார்த்து நடக்க தெரியாது. அது புருஷன் மாமனார் மாமியார்னு குணம் பார்த்து நடந்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்குதாம்மா. இன்னும் சொல்லப்போனால் இளம்பரிக்காகத்தான் இந்த பிரதீப பயலையே அந்த வீட்டில் வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி நிலைமைக்கு வீட்டு வேலைக்காரனை விட கேவலமான நிலையில தான் அவன் அங்கே வாழ்ந்துட்டுருக்கிறானாமாண்ணே. செய்தாருக்கு செஞ்ச வேணேன்னு சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க. அவனவன் செஞ்ச பாவத்துக்கு பலனை அவனவன் அனுபவிச்சு தான் ஆகணும். பகவதி, ஏதோ அவன் செஞ்ச காரியத்தால் என் பேத்தி என் மாணிக்கம் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இனி எவன் எக்கேடு கேட்டால் நம்மளுக்கு என்ன? செல்வானந்தம் அப்போதுதான் நினைவுக்கு வந்தவராக முன்புறம் அமர்ந்திருந்த ஆத்மிகா மற்றும் மித்ரனை கண்களால் பகவதியிடம் சுட்டிக்காட்டி எச்சரிக்கை செய்ய, அண்ணன் கூறிய செய்தியினை புரிந்து கொண்டவளாக
வாய்மூடி மௌனமாக அமர்ந்து விட்டாள் பகவதி. ஆனால் பின்புறம் அவர்கள் யாரை பற்றி அத்தனை நேரமும் பேசி கொண்டிருந்தார்களோ அவனை பற்றிய, பிரதீபை பற்றிய எண்ணம் துளி அளவும் மனதிற்குள் இல்லாதவளாக கணவனை திரும்பி பார்த்த ஆத்மிகாவின் கண்களில் கணவன் மீதான காதல் நிறைந்திருந்தது. மித்ரன் முன்னதாகவே தங்களுடைய வரவினை பற்றி அங்கிருந்தவர்களுக்கு தொலைபேசி மூலமாக தகவல் தெரிவித்திருக்க, அனைவரும் அங்கு சென்று சேர்வதற்கு முன்பாகவே அவர்களுக்கான உணவு வகைகள் தயாராக இருந்தது. நோயாளியை அவருக்கான அறையில் வெகு நேர்த்தியாக சுத்தமான விரிப்புகளுடன் இருந்த கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு பகவதியும் சாயாதேவியும் அந்த அறையிலேயே தங்கிக் கொள்ள, செல்வானந்தத்துடன் அங்கிருந்த மற்றொரு படுக்கை அறையில் தங்கிக் கொண்டான் சுதீப். அனைவரும் அவரவருக்கான அறைகளில் வசதியாக செட்டில் ஆகிவிட்டார்களா என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு பின் மனநெறிவுடன் தங்களது பகுதிக்கு சென்ற ஆத்மிகா கதவை அடைத்து தாழ் போடும் முன்பாக அவளை பின்புறமாக இருந்து கட்டி கொண்ட மித்ரனின் ஒரு கை கதவின் தாழ்பாலினை அழுத்தமாக போட்டுவிட, அவனது மற்றொரு கை மனைவியின் இடையில் கை கொடுத்து தூக்கி அவளை தன் மார்போடு இறுக்கமாக அணைத்து கொண்டது. கணவனின் தாபத்தையும் வேகத்தையும் எதிர்பார்த்தவளாக அவனது கரங்களில் தன்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டவளாக ஆத்மிகா மயக்கத்துடன் தன் விழிகளை மூடிக்கொள்ள, மூடியிருந்த விழிகளில் முத்தமிட்டு தொடங்கியவன் மெல்ல மெல்ல முழுமையாக அவளை ஆக்கிரமித்து தன்னுடையவளை தனக்கானவளாக்கி கொண்டான் மித்ரன். காலை சூரியன் கண்களை கூச செய்ய தன்னை மறந்து அசதியாக உறங்கிக் கொண்டிருந்த ஆத்மிகா சூரியனின் வெப்பத்தை உணர்ந்து அவசரமாக கண்விழித்து எழ, அத்தனை நேரமும் அவள் அருகில் கட்டிலில் அமர்ந்தபடி மனைவியின் மனப்பை பார்த்து ரசித்து கொண்டிருந்த மித்ரனின் இதழ்கள் அப்போதுதான் கண்மலர்ந்த மனைவியின் நெற்றியில் சூடாக பதிந்து பின் அங்கேயே நிலைத்து நின்றது. தேங்க்ஸ்டா ஆத்மிகா, நேற்றைய இரவை நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத இரவாக மாற்றி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். மித்ரனின் இதழ்கள் மெல்ல கீழே தணிந்து ஆத்மிகாவின் கழுத்தில் பதிய, கணவன் முன்தின கதையை தொடர நினைப்பதை புரிந்து கொண்டவளாக அவனிடம் இருந்து விலகி அமர்ந்தான் ஆத்மிகா. ஏற்கனவே ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு மாமா, கீழே எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், அதனால் நம்மளை யாருமே தேட மாட்டாங்க. அது எப்படி மாமா? அவங்க அது அப்படித்தான், நீ வா. மித்ரனின் கை மனைவியை இழுத்து தன் மார்பில் சாய்த்து தன் தேடலை தொடங்க, சிறிது சிறிதாக அவனது தேடலில் மயங்கி அவனுடன் ஒன்ற தொடங்கினாள் ஆத்மிகா. நம்ம 2 பேர் மட்டும் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த பங்களாவையே நம்மளுக்காக விலைக்கு வாங்கினீங்க மாமா. ஆனால் உங்களோட ஆசை நிறைவேறவே இல்லையே. ஏரியில் பகவதி, செல்வானந்தம் மற்றும் சுதீப் மூவருமாக படகு சவாரி செய்து கொண்டிருக்க, அவர்களை பார்த்தவாறே ஏரியை சுற்றியிருந்த நடைபாதையில் நடந்து கொண்டிருந்த ஆத்மிகா குற்ற உணர்வுடன் கணவனை பார்க்க, அவளது இடையில் கை கொடுத்து உரிமையுடன் அணைத்து தன்னுடன் இணைத்து கொண்ட மித்ரனின் பார்வை மென்மையுடன் மனைவியின் முகத்தில் நிலைத்தது. இப்போ கூட நம்ம சந்தோஷமாக தானே இருக்கோம் ஆத்மிகா. அத்தை, மாமா, சுதீப், பாட்டி, தாத்தா இவங்கெல்லாம் இல்லாமல் நம்மளோட உலகம் நிறைவு பெறாத ஆத்மிகா. தன்னை மட்டுமல்லாத தன்னை சேர்ந்த உறவுகளையும் மதிக்கும் கணவன் கிடைப்பது என்பது மாபெரும் வரம் என்பது புரிந்தவளாக பொது இடம் என்பதையும் மறந்து கணவன் புறமாக திரும்பி அவனது கன்னத்தில் முத்தமிட்ட ஆத்மிகாவின் செயலை எதிர்பாராத மித்ரனின் உடல் சூடேறியது. வேண்டாம் ஆத்மிகா, இப்படியே போனால் நம்ம கூட வந்திருக்கிற தாத்தா பாட்டியை மறந்துட்டு உன்னை வீட்டுக்கு கடத்திட்டு போயிடுவேன், பார்த்துக்க. மித்ரன் வேகம் கொண்டவனாக கூற, சரசமாய் தலை சாய்த்து அவனை பார்த்த ஆத்மிகாவின் முகத்தில் பெருமிதம் தெரிந்தது. என் புருஷனை பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன மறந்தாலும் மறப்பீங்களே தவிர நம்மளை சேர்ந்தவங்கள மறக்க மாட்டீங்களே. இன்ஃபேக்ட் உங்களோட அந்த குணத்தை தான் நான் லவ் பண்ணுறேன் மாமா. ஆனால் நான் உன்னை எப்போவோ லவ் பண்ண தொடங்கிட்டேன், தெரியுமா ஆத்மிகா? மாமா, நீங்கள் என்ன? ஆமாம் ஆத்மிகா, நான் உன்னை லவ் பண்ணினேன். என் உயிரை விட அதிகமாக உன்னை நேசித்தேன். இனிமேலும் நேசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆத்மிகா. மாமா, நான் என்னை பெற்றவங்களை இழந்து நின்னப்போ நீ என் மடியில் வந்து அமர்ந்து உன்னோட பிஞ்சு கையால் என்னோட கண்ணீரை தொடச்சி விட்ட ஆத்மிகா. உனக்கு தெரியாது, அன்னைக்கு அந்த நொடியில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எதுக்காகவும் கண்ணீர் விட்டதே கிடையாது ஆத்மிகா. எனக்கு எதுவுமே நினைவில் இல்லையே மாமா. அப்போது நீ ரொம்ப சின்ன பொண்ணு ஆத்மிகா. ஆனால் என் மனசில் அதை தவிர, உன்னை தவிர
வேறு நினைவுகளே இருந்தது இல்லை ஆத்மிகா. ஒருவேளை எனக்கு நீ கிடைக்காம போயிருந்தா கூட உன்னை மட்டுமே நினச்சிட்டு வாழ்ந்து என்னோட வாழ்க்கையை கழிச்சிருப்பேன். ஆத்மிகா தன் கணவனின் புனிதமான அன்பினை புரிந்து கொண்டவளாக வாயடைத்து நின்றுவிட அவளை தன் இதமான அரவணைப்பிற்குள் அடக்கி கொண்டான் மித்ரன். நீ முழுமையாக எனக்கு சொந்தமானவளாக ஆகிற வரைக்கும் என்னோட காதலை உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டு இருந்தேன் ஆத்மிகா. நீயா விரும்பி என்னை ஏற்றுக்கும் போது என்னோட அன்பை உன்கிட்ட சொல்லுறது தான் நம்ம காதலுக்கான மரியாதையாக இருக்கும்னு நினச்சேன். இதுதான் அதுக்கான நேரங்கிறதால இப்போ சொல்லிட்டேன். இப்போ சொல்லு ஆத்மிகா, டு யூ லவ் மீ? எஸ், ஐ லவ் யூ அண்ட் உங்களை மட்டுமே விரும்புகிறேன் மாமா. ஆண்டாண்டு காலமாக காத்திருந்த காதல் கைகூடிவிட்ட நிறைவுடன் மித்ரன் நெகிழ்வுடன் மனைவியை அணைத்து கொள்ள, காதலின் புனிதம் தெரிந்த கணவனின் கைகளில் தன் காதலை ஒப்படைத்துவிட்ட நிறைவுடன் அவனது மார்பில் நிம்மதியாக சாய்ந்து கொண்டாள் ஆத்மிகா. முற்றும்.